அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஷேர் பண்ணாதவங்களே கண்டிப்பாக பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2025 சனி பகவான் வக்ர கதி ஆகிறார். மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி வக்ர கதிக்கு போகக்கூடிய அமைப்பு. இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னா, சனி பகவான் முன்னாடியே பாவகிரகம். இந்த பாவகிரகம் ஒரு 138 நாட்கள் வக்ரத்துக்கு போகிறார். சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ கட்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு, மீனத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம். அப்போ இந்த வக்ரம் என்னென்னா, பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் 28ஆம் தேதி வரையும் வக்ரகதி ஆகிறார். சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான். நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள், ஆரோக்கியம், தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க. அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம். அவங்களுடைய அதிபதினா 12 ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம மிக சிறப்பாக சொல்லுவோம். திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார். ஒரு புத்திர பேராக இருக்கட்டும், கர்ம வீரர், கர்ம கிரகம், கர்ம வினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம். அவர் கொடுக்க எவர் தடுப்பார்? சனி பகவான் அவ்வளவு வில்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு அப்படிங்கும் பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு 5 ராசி நல்ல நிலைக்கு இந்த 138 நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு. துலாம் 6ஆம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்கும் சிறப்பான பலாபலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். கும்பராசிக்கு பரவாயில்ல, ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு. பொதுவாக 3, 6, 11 யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவானை சொல்கிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பயும் போல் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிகழ்ச்சி எப்படி இருக்குது? மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியாக அடையக்கூடிய காலகட்டங்கள் 138 நாட்கள்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வேகமாக செய்யணும், துரிதமாக செய்யணும், அதை நேர்த்தியாக செய்யணும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னமாக இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடம் அல்லவா. நான் அங்கே உச்சமாக இருக்கேன்ப்பா, நான் தான் கிங்கு அப்படிங்கிற ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட இடம் துலாம். காலசக்கரத்திற்கு 7ஆம் பாவகம் விசாகம், அதே போல் சுவாதி, ராகுவுடைய நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய 6ஆம் பாவகத்தை உட்கார்ந்துருக்கார். 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தொழிலில் அபாரமான வெற்றியை தரக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா 3, 6, 11 தான் சனி உட்காரும்போது வாரி வழங்குறேன் பார். தொழில் நல்லா இருக்குங்க, அமோகமாக இருக்கும், நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. கோடீஸ்வர யோகம் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். துலாம் வக்கரமாக இருக்கும்போது ஒரு தொழிலை செஞ்சால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட் நல்லா போடணும்,
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு காலம் கடந்து அது பெயர் சொல்லும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு ஃபிலிம் நீங்கள் தயாரிக்கிறீங்க, ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா காலம் கடந்து கூட அந்த படம் வந்து ஒரு நல்ல அமோக வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ துலாமில் இருக்கக்கூடிய ராசி லக்னக்காரங்கள்லாம் இந்த ஷூட்டிங் எடுக்கக்கூடியதான் நல்ல படமாக நல்ல ஒரு கதை அம்சமாக எடுங்க. ஒரு மியூசிக் போடுறீங்க அப்படின்னா நல்ல அந்த பாட்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய பிரபல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதாவது சூட்சும ரகசியம் இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல வக்கரம் படுறாரோ, அது எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அது பல விஷயங்களை ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4, 5க்கு உடையவர் வீடு வண்டி வாகனம் சொல்லுவாங்க. 4ஆம் இடம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இவங்க 6ல் போய் உட்காரார். 6, 8, 12 மறைவு ஸ்தானம் இல்லைங்க. 6 உங்களுக்கு எப்படி அப்படின்னா ரோகஸ்தானம், ருணரோக சத்துருஸ்தானம் இடத்துல வக்கரம் பெறுது. அப்படிங்கும் பொழுது அதோடைய தன்மையை வந்து உங்களுக்கு குறைக்கக்கூடிய அமைப்பு வக்கரம் பெறுது. அதனால இந்த மாதிரி ஒரு உயர்வான அந்தஸ்தை தரக்கூடிய அமைப்பு 80% உண்டு அப்படிங்கிறத நல்லா நீங்கள் உணரணும். நீங்கள் அனுபவத்துக்கு வரும்பொழுது தான் ஆமாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அது நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இனி வரும் காலம் ஆவணியிலேருந்து உங்களுக்கு அற்புதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2025 நீங்கள் அடிக்கல் போடக்கூடிய விஷயம் ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு வண்டி எடுக்கிறீங்க, கார் எடுக்கிறீங்க, நீங்கள் எந்த வகையான கார் எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு பிஸ்னஸ்ஸு தொடங்குறீங்க, அது வெளிநாடு தொடர்பாக இருக்கலாம், அல்லது நீங்களே ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மால் வைக்கக்கூடிய அமைப்பில் நிறைய வருமானம் வரும். தொடர்ந்து ஒரு விருத்தியை கொடுக்கும். விரயமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு நினைக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, அதே போல் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிறு உபாதைகள் இருக்கிறவங்க, 6ஆம் இடம் வந்து குரு, உடம்பு நல்லா பெருசாக இருக்கிறவங்கள உடம்பை பார்த்துக்கணும். சரியான நேரத்துக்கு சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். அதே போல் கால் சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு. வருமானத்தில் யோகம் உண்டு. ரிஷபம் துலாமுக்கெலாம் நல்லா இருக்குது. இந்த வக்ரகால பயிற்சி அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸ்ட்ராங்காக கொடுக்குன்னு அர்த்தம். உறுதியாக கொடுக்கக்கூடிய அப்படிம்பாங்க. இந்த சொல்லுவாங்கள்ல அம்மன் கம்பெனி வந்து உறுதியாக இருக்கும் அந்த கம்பி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா சனி ஆதிக்கம், உழைப்பு, இரும்புக்காரகர், அப்போ நிலக்கரி, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறது எது அப்படின்னா சனி பகவானை தான். உழைப்பாளி அப்படிங்கிற உழைக்கக்கூடியவங்களே உச்சம் பெறக்கூடிய இடமாக இருக்கனால நல்ல வேலையால் அமைவாங்க. யார் எப்படி எப்படின்னு தெரியக்கூடிய காலகட்டங்கள். ஒருத்தவங்களை படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டிடும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆட்களாக இருக்கனாலும் சரி, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேபர்ஸை வந்து தெரியக்கூடிய அமைப்பை தரும். அல்லது லேபர்ஸ் இல்லாதவங்களுக்கு புதிய லேபர்ஸு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், ஏதாவது கம்யூனிகேஷன் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. அப்போ நமக்கு கர்மவினை அப்படிங்கக்கூடிய கர்மகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் பாவகத்தை பார்த்துட்ருக்கார். அப்போ 12ஆம் பாவகத்தை பார்க்கும்போது நல்ல தூக்கம் வரும். தூக்கத்திலேருந்து இனிமேல் கொஞ்சம் நான் வரல அப்படின்னு தடுமாற்றமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் பொழுது அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமான தூக்கத்துக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பல மன உளைச்சல்களிலிருந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள், உங்களுடைய என்னென்ன செயல் திட்டங்கள், என்னென்ன விஷயங்கள், நீங்கள் உத்தியோகமாக இருக்கலாம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், எந்த துறை சார்ந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா படிப்படியாக ப்ரமோஷன் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார். தனவரவு, குழந்தை பாக்கியம், குழந்தைகள்னால நல்ல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து இப்போ சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
சில விஷயங்கள் நமக்கு இந்த சனி உச்சம் பெற்று துலாம்லேயே இருக்குங்க. துலாமில் சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கும்போது நம்ம சொல்லுவோம், அது வந்து அனுபவமாக சொல்கிறதான், எப்பயுமே உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்பயும் தொழில் சார்ந்தே இருக்கும். பொதுவாக துளாராசி லக்னக்காரங்களுக்கே பிஸ்னஸ் மைண்டு நிறையா இருக்கும். என்ன லாபம், இங்கே என்ன லாபம் கிடைக்கும், அங்கே என்ன ஆதாயம் கிடைக்கும். ஆதாயம் தேடக்கூடிய ராசியில் அதிக ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னா, 2 அபிலாசை ஆசை நிறைவேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது கும்பத்தை சொல்லுவோம். அடுத்த துலாம். எங்கே போனாலும் பணத்தை வாங்கிட்டு தான் வருவாங்க, விட்டு கொடுத்துட்டு வரவே மாட்டாங்க. அப்படி ஆதாயம் மூட்டையாக வந்து நமக்கு ஆதாயம் தேடக்கூடியவங்கம்பாங்க. தராசு போட்டு இவங்க இப்படி தான், இவங்கக்கிட்ட இப்படி பேசுனா இப்படி கறந்துக்கலாம், இப்படி பேசுனா அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த எடை போட்டு தராசு மாதிரி கரெக்டாக பாடம் படிச்சுக்கிட்டு வாங்க. கரெக்டாக அவங்கள எப்படி கவுத்துக்கலாம், எப்படி நம்ம அவங்ககிட்ட ஜெயிக்கலாம், அப்படின்னு நம்ம முன்னாடி எப்படி நிற்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் துலாமுக்கும் கும்பத்துக்கும் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கோபுரம் உயர்ந்த நிலையில் நம்ம தான் வரணும்பாங்க அவங்க. இவங்க எப்படி அப்படின்னா எதிலையுமே நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இந்த கோபம் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு எரிச்சல் கோபம், எதையுமே சாதிக்கணும், அடுத்தவங்களை கவுத்து விட்டு முன்னாடி வரணும் அப்படிங்கிறத யாருக்கு இருக்குன்னா சிம்மத்துக்கு இருக்கும்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரரும் ஒவ்வொரு குணம் உண்டுங்க. அது மாதிரி இந்த மதில் மேல் பூனை அப்படிம்பாங்க. இப்படி வந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படி போனாலும் பரவாயில்லைங்க, நான் நின்னாலும் பரவாயில்லைங்க, நான் ஜெயித்தாலும் பரவாயில்லைங்க, சரிங்க அப்படியே போய்க்கலாங்க அப்படின்ட்டு இந்த ஏனோ தானான்னு இருப்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள உபயராசி லக்னக்காரங்களாக இருக்கலாம். அடுத்தவங்களுக்காகவே பாடுபட்டு கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ கெட்டிக்காரத்தனமும் உழைக்கக்கூடியவங்களும் எப்பயுமே நமக்கு ஒரு உயர்வான சிந்தனையும் நிறைய பணவரவையும் எண்ணத்தையும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த வக்ரகாலம் நல்ல ஒரு அமைப்பை தரும், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் இருக்குது, இனி வரும் காலம் எப்படிங்க இருக்கும், எனக்கு இத்தனை வயதோட்டம் பொறுத்து தான் நமக்கு வந்து பல பிரச்சனைகளை தீர்வு சொல்கிறோம். பரிகாரம் அப்படிங்கிறது ஆன்மீகம் சார்ந்து நம்ம செய்யும்போது அது ஜெயிக்கலாம், அதுவே போதும். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஏன் காசை வந்து வேஸ்ட்டு பண்ணணும், பணத்தை வேஸ்ட்டு பண்ணி நேரத்தை வேஸ்ட்டு பண்ணி நடக்குமா நடக்காதா, நமக்கு ஜெயிக்க முடியுமா? 5 9 நல்லா இருந்தால் தான் அந்த பரிகாரமும் நம்ம வேலை பண்ணும். அதுவே நல்லா இல்லைன்னா என்னத்தை பண்ண முடியும்? நான் சொல்லுவேன், லக்கணம் நல்லா இருக்கணும், தலையெழுத்துமே லக்கண புள்ளி நல்லா இருக்கணும், லக்கணம் வாங்கின நட்சத்திர சாரம் அந்த சாரநாதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் ஒரு மனுஷன் நிலையாக இருக்க முடியும். லக்கணக்காரகனே போயிட்டு 6 8 12 மறை இருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னத்தை உருப்பட முடியும்? இப்படியே குண்டு சட்டியை குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான், இல்லாட்டி அடுத்தவன் முதுகில் சவாரி செஞ்சு போக வேண்டியதான். 2ல் ஏதோ ஒன்று செஞ்சுக்கோம்பேன். அதுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். புதனும் யார் நல்லா இருக்கணும், குருவும் சப்போர்ட் பண்ணால் ஓடிடலாம். வாழ்க்கை நிறைய இருக்குங்க சூட்சுமம். கிரகம்தான் நம்மளை வந்து இந்த இடத்துக்கு நிற்கணும், பேசணும், உழைக்கணும், வருமானம் வாங்கணும், உத்தியோகத்தில் இருக்கணும், புகழை பெறணும், எல்லாமே மனித பிறவியே இந்த சனி பகவானுடைய ஆட்படுத்தி தான் இருக்குது. கர்ம வினை, புரியுதுங்களா? வக்ரமாக போயிட்டார். அப்போ பிரபஞ்சத்தையே ஒரு சில விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்கும். சொல்லுவாங்கள்ல, காத்தடி காலத்தில் சரியாக காத்தடிக்கலைங்க, முன்னாடியே வந்துருச்சு. மழை பெய்கிற காலத்தில் மழை அடிக்கலை, மழை வந்து சும்மா சாதாரணமாக பெஞ்சிச்சு, வெய்ய காலத்தில் மழை நிறைய பெய்யுது. இது மாதிரி இயற்கைக்கு மாறான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். துளாராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குச்சனூர் போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆண்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை எண்ணெய் குளியல், சனிக்கிழமை குளித்தா தான் நல்லது. நல்ல ஒரு 1/4 லிட்டரு எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் குளியல் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். மற்றபடி நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு
எல் தீபம் போடுறது உங்கள் இஷ்டம். நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக பெருமாளுடைய கோயிலில் போயிட்டு துளசி கற்கண்டு, அதே போல் மிக சிறப்பான விஷயங்கள், ஆடை ஆபரணமெல்லாம் உடுத்தக்கூடியவர். அதனால் பட்டு வாங்கி, ஒரு பட்டு வேஷ்டி வாங்கியோ அல்லது துண்டு வாங்கியோ வசதிக்கேற்ப உங்களுடைய கையால் சனிக்கிழமை சாத்தி வழிபாடு எடுங்க. சிறப்பான அம்சத்தை இந்த 138 நாட்கள் அற்புதமாக வாரி வழங்குவார். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.